ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது 2024 கொஸ்டின் பேப்பர். இது ஏற்கனவே நான் எக்ஸாமினேஷன் கேட்டதுக்கு நம்ம கடைசியாக போட்ட வீடியோவில் 2025 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். அதை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு செக்ஷனாக வச்சுருக்காங்க. அதில் 10 பார்ட் இருக்குது. நான் எங்கள் சேனலில் வந்து ஏற்கனவே அந்த 10 பார்ட்டும் எக்ஸாம்பிள் சம்மோட போட்டிருக்கோம். ஆட் மேன் அவுட், ஃபிகர்ஸ் மேட்சிங், பேட்டர்ன் கம்ப்ளீஷன், ஃபிகர் சீரீஸ் கம்ப்ளீஷன், அனாலஜி, ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர் கம்ப்ளீஷன், அடுத்தது மிரர், ஸ்பேஸ் விஷுவலைசேஷன், பஞ்சுடு ஹோல் பேட்டர்ன் அண்டு எம்பர்டட் ஃபிகர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு 10 டாப்பிக்கில் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் மென்டல் எபிலிட்டியை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இதை புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் இதில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டில் உள்ள 4 கொஸ்டினையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. இது எக்ஸாமினேஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி. மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுன்றது ஈஸியான வழி. அதில் என்ன நுணுக்கம்னா, சாதாரணமாக பார்த்த உடனே முதல் தடவை பார்த்ததுமே எல்லாருமே இதை சால்வ் பண்ணுவாங்க. இதோட நம்மளோட முக்கியமான குறிக்கோள் என்னென்னா, 40 கேள்விகள் கேட்டிருந்தாங்கன்னா இந்த செக்ஷனில் 40க்கு 40 எடுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறது எதுக்குன்னா 40க்கு 40 எடுக்கணும். அனைவராலும் 35 கொஸ்டின், அதாவது 35 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அந்த 5 கொஸ்டினுக்குள்ள வித்தியாசங்கள் தான் மார்க் வேறுபடும். அந்த 40க்கு 40 எடுக்கிறதுக்கான பயிற்சி தான் இந்த நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறது எல்லாமே. அப்படி பார்த்தோன்னா 2024 ஆல் இண்டியா லெவலில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இல்லை பார்ட் 1. பார்ட் 1ல் நான் சொன்ன டைட்டில் ஒவ்வொன்றும் 10 பார்ட் இருக்குல்ல, அது மாறி மாறி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் செட்டு மாறக்குள்ளே மாறி மாறி கொடுக்குவாங்க. ABCDன்னு சொல்லிட்டு 4 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் உங்கள் எக்ஸாமினேஷனில் வரும். எழுதக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாடல் வரும். கொஸ்டின் நம்பர் 1 வந்து ஒருத்தவங்களுக்கு 8 இருக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 உங்களுக்கு இருக்கிறது வந்து ஒருத்தவங்களுக்கு 12 இருக்கும். அப்படி மாறி வரும். அப்படி இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எந்த பேட்டர்னில் வந்துருக்குன்னா ஆட் மேன் அவுட், அதாவது ஒன்றையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை ஃபுல்லாக படித்து பார்க்க நேரம் இருந்ததுன்னா படித்து பார்க்கலாம். இல்லைனாக்கா அதில் உள்ள சாராம்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து ஏற்கனவே உள்ள வீடியோவை பார்க்க சொன்னேன். அந்த 10 பார்ட்லேயும் உள்ள வீடியோ போட்டிருக்கோம். அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பிக்சர், இந்த ஒரு ஃபிகர் அதை பார்த்த உடனே எதில் இந்த கேள்வி வந்திருக்கு அப்படின்றத ஈஸியாக சொல்லிடலாம். நான் ஃபுல்லாக இப்போ பாருங்கள், டைரெக்ஷன்ஸ் எல்லாம் படிக்கல, நேரடியாகவே இது வந்து ஆட் மேன் அவுட் அப்படின்னாக்கா நம்மளுடைய ப்ராக்டிஸில் தான் வருது. நம்ம பயிற்சி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த பயிற்சியை பொறுத்து தான் வந்து நம்ம இந்த கொஸ்டினை எடுக்க முடியும். ஏன்னாக்கா குறுகிய கால நேரத்தில் தான் பரீட்சைன்றதை வைக்கிறாங்க. இந்த செக்ஷன் இல்லாமல் அடுத்த செக்ஷனில் அரித்மெட்டிக் கேட்பாங்க செக்ஷன் 2ல். அது வந்து நீங்கள் நிறைய நேரம் பயிற்சி பண்ணணும், நிறைய சம்மு சால்வ் பண்ணணும். இதை வந்து எளிமையாகவும் விரைவாகவும் இதை நம்ம முடிக்கிறதுக்கு பழகிக்கணும். அதாவது பார்ட் 1ல் ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது 4 வித்தியாசமான படங்களில் 1 மட்டும் இதுலேருந்து வெளியில் போகுது. ஆட் மேன் அவுட்னாக்கா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்ருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். ABCDன்னு கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷன்லையுமே ABCD தான் இருக்கும். இப்போ A பாருங்கள், ஏரோ மார்க் இருக்குது, பின்னாடி டாட் இருக்குது. Bலேயும் அதே தான் இருக்குது, Cலேயும் அதே தான் இருக்குது. Dயை பார்த்தீங்கன்னாக்கா ஏரோ மார்க்கு டாட் மிஸ் ஆகுது பாருங்கள். அதை மட்டும் நம்ம கேட்ச் பண்ணணும். என்ன வித்தியாசமாக இருக்கோ அதை நம்ம ஷேர் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் D அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வரும். ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் D. சரிங்களா? அடுத்தது செகண்ட் பாருங்கள். நீங்கள் எல்லாருமே பார்த்தோன்னே இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையானது. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ன்றது ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னாக்கா ABCDன்னு இருக்குது. எல்லாத்துலேயும் ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயருக்குள்ளே தான் ஸ்கொயர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதை தான் பிரிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆன்சர் B அப்படின்றத நீங்கள் எளிமையாக ஷேர் பண்ணிடலாம். இதை மாதிரி எடுத்த உடனே இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் விரைவாக ஆன்சர் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாக்கா நேரங்களை நம்ம
லாங்குவேஜ் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுறதுக்கும் அரித்மெட்டிக்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 ஆட்மேன் அவுட்டில் கொஸ்டின் நம்பர் 3 ஏபிசி மூணும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. அதாவது சர்க்கிளோட சென்டர்லேருந்து ஆங்கிள் மேக் பண்ணியிருக்காங்க. டியில் மட்டும்தான் பாருங்கள் ஒரு சர்க்கிள் சென்டர் இல்லாமல் அந்த சர்க்கிளோட பாயிண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்சர் டி. மூணாவதுக்கு ஆன்சர் டி. சரிங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னாவே தெரியும். வெர்டிக்கல் லைன் ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் லைனு ஹரிசாண்டல் லைனு எல்லாத்துலேயும் சேமாக வந்துட்டுருக்கு. ஆப்ஷன் சியை பார்த்தீங்கன்னாக்கா 3 வெர்டிக்கல் லைன் இருந்தால் 2 ஹரிசாண்டல் லைன் தான் இருக்குது. அதனால் அதுக்கு ஆப்ஷன் சி. சரிங்களா? அதுதான் சரியான ஆன்சர். ஓகே. இப்போது அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிகர் மேட்சிங். எஸ், ஃபிகர் மேட்சிங் கரெக்ட். இப்போது கொஸ்டின் ஃபிகர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆன்சர் ஃபிகர்னு ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வியில் உள்ள மாதிரியே ஆன்சர் எது இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப விரைவான ஆன்சரை நீங்கள் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கொஸ்டின் 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குது? ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஏரோ மார்க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அது எது மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி மூணுமே இல்லை, டி தான் உங்களுக்கு சரியான ஆப்ஷனாக இருக்கும். அதனால் டி எடுத்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு OMRல ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் டி. இதுக்கு ஆன்சர் டி தான். ஓகேங்களா? அடுத்தது 6வது கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 6வது கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி இந்த ஃபிகர் மேட்சிங்கில் இதே மாதிரி ஃபிகர் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நேரடியாக பார்க்கல ஆப்ஷன் டி தான் எடுத்துடுவீங்க. 7வதுக்கு பாருங்கள். 7வது கொஸ்டினுக்கு கொஸ்டின் ஃபிகர் பாருங்கள். ஆன்சர் ஃபிகர் எப்படி இருக்குன்னாக்கா எல்லாமே கிட்டத்தட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு தடவை அதை நல்லா பார்த்துட்டிங்கனாக்கா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 7க்கு ஆப்ஷன் பி. 8வது கொஸ்டின் இந்த பார்ட்டில் லாஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 4 கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, இதில் 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் ஃபிகர் இருக்குது. அதே மாதிரி எது இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம ஆன்சர் பி தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போது இது வந்து ஃபிகர் மேட்சிங் முடித்தாச்சு. 4 கொஸ்டின் முடித்தாச்சு. அடுத்தது போகிறது என்னது? பேட்டர்ன் கம்ப்ளீஷன். அதாவது ஒரு பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுறது, அதான் வந்து பேட்டர்ன் கம்ப்ளீஷன்னு சொல்கிறாங்க. கொடுத்துருக்காங்க 4 போர்ஷன் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் ஃபிகரில். 3 போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது. அதாவது ஆன்சர் ஃபிகரில் ஏபிசிடி 4 போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எந்த பார்ட்டை கொண்டு போய் நம்ம கொடுத்தோன்னாக்கா அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும். 9th கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்குது இது. இப்போ பாருங்கள் எந்த பார்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏ எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைன் போட்டு இப்படி வந்தாக்கா வருமா? வராது. பி எடுத்து பார்த்தீங்கன்னா அது கோடு வரணும் இல்லையா? அதனால வந்து உங்களுக்கு கரெக்டான பார்ட் வந்து எது வருதுன்னாக்கா டி தான். 9க்கு டி வருது உங்களுக்கு. கம்ப்ளீஷன் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த டியை வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 10th போர்ஷன் பாருங்கள். நீங்கள் பார்த்தாவே கரெக்டாக சொல்லிவிடுவீங்க எந்த பார்ட் வருதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணணுன்னாக்கா. ஒரு சைடு டார்க்குனா அதுக்கு ஆப்போசைட் சைடு வந்து ஒயிட் இருக்குது, இன்னொரு பக்கம் டார்க் வரும்னாக்கா 2 ஆப்ஷன் எடுப்பீங்க, ஏயா பியான்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி டாட் எங்கே வருதுன்றதை எடுத்துட்டிங்கனாக்கா ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்குன்னு கரெக்டாக எடுத்துடலாம். இதுக்கு ஆப்ஷன் ஏ. 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 11th கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 11th கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 2 டாட்டு ஒரு டார்க்கு 2 டாட் எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க. இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. எந்த சைடு இருக்குது, எந்த பாகம் விட்டு போயிருக்கோ அதை எடுத்து அப்படியே நேரடியாக இணைச்சி பார்க்கணும். ஏ எடுத்து பாருங்கள், அது வராது. எல்லாமே ஒயிட்டாக இருக்குது இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே. இந்த பியில் தான் எப்படி இருக்குன்னாக்கா 2 சர்க்கிள் ஒயிட்டாகவும் நடுவில் ஒரு சர்க்கிள் டார்க்காகவும் இருக்கும் கொஸ்டினில் இருக்கிற மாதிரி. அதனால் நம்ம எடுக்கக்கூடிய ஆன்சர் 11க்கு பி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 12th கொஸ்டின். இதுலேயும் பாருங்கள் அந்த இது பேர் பேட்டர்ன் கம்ப்ளீஷன்றனால எந்த போர்ஷன் விட்டு போயிருக்கோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்.
அதுக்கு பொருத்தமான ஒரு ஃபிகரை எடுத்து ஆன்சர் ஃபிகர்லேருந்து ஒரு ஃபிகரை எடுத்து நம்ம மேட்ச் பண்ணுறது தான் வந்து பேட்டர்ன் கம்ப்ளீஷன். இதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்ஷன், அதாவது 2 போர்ஷன் வந்து நமக்கு அதே மாதிரி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சி அப்படின்றது எடுத்துக்கலாம். கரெக்டான ஆப்ஷன் வந்து சி தான் 12க்கு. ஓகேங்களா? இப்போது பேட்டர்ன் கம்ப்ளீஷன் முடித்தாச்சு. அடுத்த போர்ஷன் என்ன கொடுக்க போகிறோம்னாக்கா 13லேருந்து ஃபிகர் சீரீஸ் கம்ப்ளீஷன். ஃபிகர் சீரீஸ் கம்ப்ளீஷன்றது இந்த ஃபிகர் சீரீஸ் கம்ப்ளீஷனில் இந்த படம் வந்து கொஞ்சம் விட்டு போயிருக்கு. இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகணும்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 13th கொஸ்டினில் பி தான் ஆன்சர் இந்த ஃபிகர் சீரீஸ் கம்ப்ளீஷன். அடுத்து 14th கொஸ்டினை பாருங்கள். 14th கிளியராக இருக்குது பாருங்கள். 14th கொஸ்டினில் ஒரு ஏரோ, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4 ஏரோ எங்கே வந்துருக்குன்னா கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. பியில் தான் கரெக்டான ஆன்சர் இருக்குது. 15th பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குன்னாக்கா இந்த ஒரு ட்ரையாங்கிள் சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரையாங்கிள் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இந்த ட்ரையாங்கிள் ரொட்டேட் ஆகுறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, அடுத்து செகண்ட் ஃபேஸில் இருக்குது, அப்படி தேர்டு ஃபேஸில், அப்புறம் 4th ஃபேஸில் வந்து உங்களுக்கு இருக்குன்னாக்கா ஆன்சர் பி. அதான் ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் பி. 15க்கு ஆன்சர் பி. 16th கொஸ்டின் பாருங்கள். 16th கொஸ்டின்லேயும் இதே மாதிரி எது சீரீஸ் கம்ப்ளீஷன் ஆகுது, ஃபிகர் சீரீஸ் கம்ப்ளீஷன் ஆகுதுனாக்கா 16க்கு ஏ. அதாவது ஏரோ மார்க் 1 ஃபஸ்ட் ஃபேஸில் கீழே இருக்குது, அடுத்து மேலே இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் இருக்குது, அடுத்து ஒவ்வொரு பக்கமும் மாறி வரக்குள்ளே உங்களுக்கு ஏ தான் அதுக்குள்ள ஆன்சர். சரிங்களா? இப்போ வந்து ஃபிகர் சீரீஸ் கம்ப்ளீஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து 17 கொஸ்டின் நம்பர் 17லேருந்து 20 வரைக்கும் பார்ட் 5ல் கேட்டிருக்காங்க. அது வந்து அனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றோட ஒன்று தொடர்புடைய உறவுகள்னு சொல்லலை, ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. அதாவது ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இன்வெர்டட் ஏரோ. இப்படி இருந்த ஏரோனாக்கா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஏரோ இருக்கோ அதுதான் வரும். அப்படின்னு பார்த்தாக்கா 17 ஆன்சர் வந்து 17 வந்து சி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 18. இதே மாதிரி அனாலஜின்றது ஒரு ஃபஸ்ட்டு 2த்துக்குள்ள தொடர்பை வச்சு அடுத்த 2 எப்படி ஆன்சர் வருது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஒரு சர்க்கிளில் சின்ன சின்ன சர்க்கிள் போட்டு அதை இணைச்சிருக்காங்க, அப்புறம் அந்த இணைச்ச லைன் எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 18க்கு சி தான் வரும். 18க்கு ஏ மாதிரி போட்டிருக்கீங்கன்னா அது வராது. ஏன்னாக்கா அந்த டாட்டட் எந்த பக்கத்தில் ஆங்கிளில் இருக்கோ அதை தான் இருக்கணும். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டிருக்காங்க, இங்கே இன்டூ சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் இதுக்கு வித்தியாசப்படுது. அதனால் உங்களுக்கு ஆன்சர் சி தான். நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் நிறைய என்னன்னாக்கா தொடர்ந்து ஒரே ஆன்சர் வருமா, 17க்கு சி வந்திருக்கு 18க்கு சி வருமானாக்கா மென்டல் எபிலிட்டியில் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லேயே அப்படி பார்க்கக்கூடாது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லேயே பார்க்கக்கூடாது. தொடர்ந்து 3 சி வரலாம், தொடர்ந்து 3 பி வரலாம். எங்கள் ஸ்டூடெண்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய சந்தேகங்கள் அதான். முன்னாடி கொஸ்டினுக்கு சி தான் ஆன்சர் வந்திருக்கு, அடுத்த கொஸ்டினுக்கு சி வருமானா கண்டிப்பாக வரும். அதுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு சி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள என்ன ஆன்சர்னு பார்க்கலாம் வாங்க. அது மாதிரி 19வது கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 19வது கொஸ்டின் இந்த நம்மளுடைய அனாலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா லைன் போட்டு கோடு போட்டிருக்காங்க, அடுத்து லைன் போட்டு தனித்தனி லைன் போட்டிருக்காங்க. இப்போ எப்படி அதாவது ஹரிசாண்டலில் லைன் போட்டிருக்காங்க, வெர்டிக்கல் லைன், அது வெர்டிக்கல் அவர்கள் சொன்ன மாதிரி பாருங்கள் தொடர்ந்து 3 சி ஆன்சர் வந்திருக்கு. நம்ம வந்து ஒன்று சி வந்துட்டு அடுத்து சி வந்து அடுத்தது வேறு தான் வரும் அப்படின்ற நம்மளோட அனாலஜி பண்ணக்கூடாது. ஆஸ் பர் தி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் என்ன ஆன்சர் வருதோ அதை நம்ம ஷேர் பண்ண வேண்டியதான். அடுத்து ஒரு சி வந்தாலும் அதான் ஆன்சர்னால் அதை நம்ம ஷேர் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இப்போது 20th கொஸ்டின் 20வது கொஸ்டின் பாருங்கள். அனாலஜியில் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லேடர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. திருப்ப இந்த பக்கம் இருக்கக்குள்ள அதுக்கு எந்த சைடு வரப்போகுதுன்றது தான் பார்க்கணும் நீங்கள். உங்களுக்கு ஆன்சர் பி தான் ஆன்சர் வரும். இதுக்கு தெளிவாக இருக்குது, ஆன்சர் பி. பார்ட் 6 போயிடலாம். பார்ட் 6ல் 21லேருந்து 24 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லினாக்கா ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் கம்ப்ளீஷன். ஜாமெட்ரிக்கல்னால் என்னது, ஆங்கிள் வச்சு வருது. ஒரு 60 டிகிரி 30 டிகிரி ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி ஆங்கிள் ஜாமெட்ரிக்கல் ஃபிகர். அந்த ஃபிகரை வச்சு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது கொஸ்டின் ஃபிகரில் ஏபிசிடின்னு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கல அந்த ஃபிகர் வந்து கம்ப்ளீட் ஆகணும். அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு
ஜே மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல இந்த கர்வ் கட் வருதோ அந்த இடத்துல போய் வச்சோன்னாக்கா ஆன்சர் சி எடுத்து நம்ம மேட்ச் பண்ணோன்னா கரெக்டாக அந்த ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர் கம்ப்ளீட் ஆகுது. சேம் ஆஸ் 22 எடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்ஷன் பி எடுத்து கொஸ்டின் ஃபிகர் எடுத்து இணைச்சிங்கனாக்கா அது கம்ப்ளீட் ஆகும். 23க்கு பாருங்கள், 23க்கு டைரெக்டாக சொல்லிவிடுவீங்க நீங்கள் ஏ அப்படின்ற போர்ஷன் தான். உங்களுக்கு 2 டவுட் வரும். என்ன டவுட்டுனாக்கா ஏயா சியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் ஏ எடுக்கிறதா கரெக்டு, சி வராது. சி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஒரு கட் மாதிரி இருக்கிறது தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் ஆன்சர் ஏ. 24th கொஸ்டின் பாருங்கள். 24th கொஸ்டின் சின்னதாக ஒரு வேரியேஷன் இருக்குது. எப்படி இருக்குது அதை வந்து ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மற்ற எதுவுமே அதை மாதிரி இல்லாததுனால இது கொஸ்டின் ஃபிகரை பார்த்துட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் ஏன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போது ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர் கம்ப்ளீஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற பார்ட் வந்து 7th பார்ட் 7 கொடுத்துருக்காங்க. அதில் 25லேருந்து 28 வரைக்கும் உள்ள ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க. மிரர்னாக்கா என்னது? கண்ணாடின்னு சொன்னோம். எந்த இடத்துல மிரர் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ, இந்த லைன் போட்டிருக்காங்க இல்லையா ஷேடு, அது ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம அந்த ஃபிகரை பார்க்கணும். சரிங்களா? அது ப்ராக்டிஸ் செட்டில் இருக்குது. எடுத்து பார்த்துங்க ஒரு தடவை. அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் உள்ள கொஸ்டினை எக்ஸாம்பிளில் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இப்போ டெஸ்ட் மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 25th கொஸ்டினுக்கு வந்து ஏ தான் ஆன்சர். மிரர் எப்படி திரும்பி இருந்துச்சுனாக்கா ஏ ஆன்சர்னு வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஏ ஆன்சர். 26th கொஸ்டினுக்கு இப்படி இருக்குது. இதை தலைக்கீழ அதாவது இதுக்கு இன்வெர்ட் ஆகாது. மிரர் இங்கே கீழே வச்சுருந்தா தான் பி ஆன்சர் வரும். எல்லோரும் பண்ணும்போது பியை ஈஸியாக ஷேர் பண்ணுவோம். ஆன்சர் பி வராது. இதுக்கு ஆன்சர் சி தான் வரும். ஏன்னாக்கா மிரர் எப்படி இருக்குன்னாக்கா சைடில் இருக்குது. மிரர் எந்த பொசிஷனில் இருக்கோ அதை பொறுத்து தான் ஆன்சர் இருக்கும். 27th கொஸ்டின் பாருங்கள். ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து A to Z நீங்கள் மிரர் பண்ணி பார்க்கணும். 0 to 9 லெட்டர்ஸையும் நம்ம மிரர் பண்ணி பார்த்துட்டோன்னா இதை மாதிரி கொஸ்டின் வந்தாக்கா ஈஸியாக நம்ம ஆன்சர் போட்டுடலாம். 27th கொஸ்டினுக்கு ஏ ஆன்சர். இதெல்லாம் வந்தாக்கா மிஸ் பண்ணவே கூடாது இந்த ஆன்சர்லாம். அடுத்து 28th கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆன்சர் வருது? 28க்கு மிரர் இங்கே இருக்குது பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். எஸ், 28க்கு ஏ தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ பார்ட் 8 8ல் 29லேருந்து 32 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் என்னன்னாக்கா அதாவது பஞ்சுடு ஹோல் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது அதாவது நம்ம பேப்பரை ஃபோல்டு பண்ணி நம்ம பஞ்ச் பண்ணுறோம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு கர்வ் மாதிரி கட் பண்ணி அப்புறம் திருப்பி அந்த அன்ஃபோல்ட் பண்ணி பிரித்து பார்க்கக்குள்ளே என்ன ஆன்சர் வருது. இது நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலாம் சொல்லியிருக்கோம். மென்டல் எபிலிட்டியில் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க, இல்லைனாக்கா ஒரு சிசர் எடுத்துக்கோங்க, ஒரு பஞ்ச் பண்ணுறதுக்குள்ள ஒரு கேம்பஸ் எடுத்துக்கோங்க, எடுத்து பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஸ்டினை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 29க்கு வாங்க. 29ல் ஒரு பேப்பரை 4 ஃபோல்டு பண்ணி 2 கார்னரில் கர்வ் மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள ஆன்சர் ஏ தான் உங்களுக்கு ஆப்ஷன் வரும். கம் டு கொஸ்டின் நம்பர் 30. 30வது கொஸ்டின் பாருங்கள். சேம் பண்ணிவிட்டு 2 கார்னரில் முக்கோணமாக உள்ளதில் என்ன பண்ணியிருக்காங்க எடுத்தாங்க. இப்போ வந்து அந்த 2 சைட்லேயும் டாட் பண்ணியிருக்காங்க. பஞ்சுடு ஹோல், அதாவது ஒரு சின்ன ஒரு ஹோல் பண்ணியிருக்காங்க, 2 ஹோல். அது எப்படி ஓப்பன் பண்ணுனா வருதுன்னு 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். எது வரும்? எஸ், சி தான் வரும். அதாவது 4 தடவை அதை ஃபோல்டு பண்ணனால உங்களுக்கு ஆன்சர் சி வரும். 2 தடவை ஃபோல்டு பண்ணியிருந்தாக்கா இந்த உள்ள 4 ஹோல்ஸ் வராது, அவுட்டரில் உள்ளது மட்டும் தான் வரும். 4 டைம்ஸ் பண்ணதுனால இப்படி வரும். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள். வெரி சிம்பிள். ஒரு இடத்த கொடுத்தாக்க ஏ ஆன்சர். எஸ், 31க்கு ஏ ஆன்சர். அதை எடுத்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எடுத்து பண்ணிவிட்டு கார்னரில் இது பண்ணாக்கா இப்படி கார்னர்லேயும் ஹோல்ஸ் இருக்கும், நடுவுலையும் ஒரு இது இருக்கும், ஒரு டெப்த் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. கொஸ்டின் நம்பர் 32. கொஸ்டின் நம்பர் 32. கொஸ்டின் நம்பர் அப்சர்வ் பண்ணுங்கள். இதே தான் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு எடுத்திருக்காங்க, போர்ஷனை தனியாக எடுத்திருக்காங்க.
அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? பி தான். ஓகே, கரெக்ட். இதுக்கு பி வந்துடுது. இப்போது 9th பார்ட் நம்பர் 9ல் 33லேருந்து 36 வரைக்கும் உள்ள கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு பேர் என்னன்னாக்கா ஸ்பேஸ் விஷுவலைசேஷன். ஸ்பேஸ் விஷுவலைசேஷன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஜெக்ட்டு, 3 ஆப்ஜெக்ட்டு, 2 ஆப்ஜெக்ட்னு. அதை இணைச்சா என்ன வரும், அதுதான் இதோட அப்ஜெக்டிவ். அதை இணைச்சி பார்க்கல கரெக்டான ஆன்சர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 33 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா 2 முக்கோணம் மாதிரி கொடுத்துருக்காங்க, 5 பகுதி உள்ளது கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தாக்கா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆன்சர் டி. இதை கனெக்ட் பண்ணி பார்க்குறோம், எல்லாத்தையும் இணைச்சி பார்க்குறோம். அதாவது ஸ்பேஸ் விஷுவலைசேஷன். நம்ம இமேஜின் பண்ணணும் இதெல்லாம் இணைச்சா என்ன வரும்ன்றத. இந்த இமேஜினேஷன் அந்த திங்க் இருக்கா அப்படின்னு, நமக்கு அந்த பவர் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் நம்பர் 34 பார்த்தாவே தெரியும். இந்த போர்ஷன் இருக்குல்லையா, அது வந்து இங்கே இருக்குது. இந்த 2 போர்ஷன் இது இங்கே இருக்குது. அதனால் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் ஏ தான் வரும். சின்ன டவுட் இருக்கும், பி வருமானு. பி வராது. அதில் வந்து 2 போர்ஷன் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால பி வராது. அடுத்து 35 கொஸ்டின் நம்பர் 35 வாங்க. 35க்கு ஆன்சர் எடுத்திங்கன்னாக்கா சி. உங்களுக்கு சி தான் ஆன்சர் வரும். இதில் வந்து சின்ன டவுட் என்னன்னாக்கா பியா சியான்னு பார்ப்பீங்க. இதுக்கு வந்து எத்தனை போர்ஷன் இருக்குது, 1 2 3 4 இருக்குது. 1 2 3 4 இங்கே வந்து போர்ஷன் அதிகமாக காமிச்சதுனால சி தான் ஆன்சர், பி வராது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 36 கொஸ்டின் நம்பர் 36 லைட்டாக ஹிடன் அது அழிஞ்சிருக்கு. அதை பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் நம்பர் 36ல் பி தான் ஆன்சர் வரும். கொஸ்டின் நம்பர் 36க்கு பி ஆன்சர் வரும் கனெக்ட் பண்ணி பார்த்தாக்கா. அப்புறம் லாஸ்ட் பார்ட், அதான் 10th பார்ட்டில் கேட்டிருக்காங்க. அது வந்து எம்பர்டட் ஃபிகர்னு கொடுப்பாங்க. அதை ஹிடன்னு சொல்லியிருக்காங்க. எம்பர்டட் ஆர் ஹிடன்னாக்கா மறைஞ்சி இருக்குது. அதாவது ஒரு டபிள்யூன்ற போர்ஷன் 37 கொஸ்டினில் டபிள்யூன்ற போர்ஷன் மறைஞ்சிருக்கு. அந்த டபிள்யூ எங்கே மறைஞ்சிருக்கு, இந்த 4 ABCDயில் எந்த போர்ஷனில் அப்படி மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா டைரெக்டாக எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் அப்படி மறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்புறம் 38ல் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆங்கிள் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குது, இந்த எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சியில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனும் மட்டும் எடுத்து மற்ற போர்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் இதில் மறைஞ்சிருக்க போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சியில் தான் இருக்குன்றதை நம்ம எடுத்துடணும், ஆப்ஷனாக எடுத்துடணும். அடுத்தது 39 கொஸ்டின் நம்பர் 39 பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் ஃப்ளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கும் வருது, அதே மாதிரி உங்களுக்கு லைக் தட் எதில் இருக்குது சியில் டக்குன்னு பார்த்தா கீழே உள்ளதை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது, மேலேயும் பார்க்கணும். 2 பக்கம் பார்த்து எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சர் 39 ஏ தான் வரும். ஏன்னா ஏ தான் எக்ஸாக்டாக வருது. லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40ல் என்ன பண்ணணுன்னா பாருங்கள், ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரோ மார்க்கும் ஸ்கொயரையும் என்ன பண்ணணும், அதே மாதிரி போர்ஷன் எங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க ஏயும் ஒரே மாதிரி இருக்குது, பி இருக்குது. பட்டு இங்கே கொடுத்துருக்க ஏரோ மார்க் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இது ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. அதனால் அது வராது. உங்களுக்கு என்ன வராது, ஏ வராது. அதனால் கரெக்டாக ஆன்சர் சி தான் வரும். பியும் டியும் ஆப்ஷன்லேயே வராது. அதனால் உங்களுக்கு சி ஆன்சர். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னு சொன்னாக்கா மென்டல் எபிலிட்டி பார்த்துருக்கோம், அரித்மெட்டிக் சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கொஸ்டின் பேப்பரையும் பாருங்கள், 2025யும் 2024யும் திரும்ப பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் இது மாதிரியான கேள்விகள் வரும், இதே கேள்விகள் வராது. நம்பர், இந்த பேட்டர்ன், இதை மட்டும் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதனால் தொடர்ந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் போகிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகல ஒரு பயம் இல்லாமல் ஒரு எக்ஸாம் எழுதலாம். ஓகே. 2024 கொஸ்டினோட அரித்மெட்டிக் வந்து இப்போ பார்க்க போகிறோம். லாஸ்ட் செக்ஷனில் வந்து மென்டல் எபிலிட்டி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் 41லேருந்து நம்ம 60 வரைக்கும் அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the number of packets of sweet weighing 2/3 kg that can be made from 30 kg of sweets
என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 30 கிலோ ஸ்வீட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேக்கெட்டாக வந்து 2/3 கிலோ வந்துட்டு ஒவ்வொரு பேக்கெட்டாக பேக்கெட் பண்ணணும். அப்போ பேக்கெட் பண்ணால் டோட்டலாக எத்தனை பேக்கெட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 10 கிலோ இருக்குது, 5 கிலோவாக வந்து பேக்கெட் பண்ணோம் அப்படின்னா 2 பேக்கெட் வரும். அதான் அது மாதிரி தான் இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, 2/3 கிலோ ஈச், ஒவ்வொரு பேக்கெட்லேயும் 2/3 கிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் எவ்வளோ கேஜி இருக்குது 30 கேஜி ஸ்வீட்ஸ் டிவைடட் பை ஒவ்வொரு பேக்கெட்லேயும் எவ்வளோ இருக்குது 2/3 கிலோ ஈச். அப்போ 2/3 டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 45 வரும். இப்போ ஆன்சர் டி, 45 பேக்கெட்ஸ் டோட்டலாக வரும். Next question, a fraction remains the same or equivalent. The same number is added to the numerator and denominator. ஆக்சுவலாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். 5/3 அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த நம்பரை ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நியூமரேட்டருக்கு ஒரு நம்பரை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை ஆட் பண்ணால் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. த சேம் நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்போ சேம் நம்பரை வந்து சப்ராக்டட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் சப்ராக்ட் பண்ணால் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். அப்போ ஆப்ஷன் பியும் வராது. ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் மல்டிப்ளைட் பை த சேம் நம்பர் அதர் தென் 0 தவிர மற்ற நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதான் இதுக்கு ஆன்சர். லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் மல்டிப்ளை பை இட்ஸ் ரெசிப்ரோக்கல், அதுவும் ராங். அப்போ ஆன்சர் சி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ 5/3 இருக்குது. இப்போ இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா சேம் நம்பரால் நியூமரேட்டரி டினாமினேட்டரி நம்ம எப்போவுமே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. 50/13 வரும். எகெயின் இதை கட் பண்ணிங்கன்னா 5/3 வந்துடும். அப்போ அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போ எப்போவுமே வந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து சேம் நம்பரால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் அந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், the profit earned in selling an article of 2540 is equal to loss incurred in selling at 1850 the cost price of the article. ஆக்சுவலாக கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்டிக்கிள் வந்துட்டு 2540 ருபீஸ்க்கு செல் பண்ணால் ப்ராஃபிட், அதே ஆர்டிக்கிள் வந்துட்டு 1850 ருபீஸ்க்கு செல் பண்ணால் அது வந்து லாஸ். அப்போ அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா அந்த ஆர்டிக்கிளுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும், அந்த ப்ரைஸ் தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ நீங்கள் அதிகமாக செல் பண்ணீங்க, காஸ்ட் ப்ரைஸ்னால் பையிங் ப்ரைஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். அப்போ காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட். லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பையிங் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. இப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ். அப்போ ப்ராஃபிட் எக்ஸுங்கிறது வந்துட்டு நம்ம பையிங் ப்ரைஸ், அந்த காஸ்ட் ஆஃப் த ஆர்டிக்கல் என்னன்னு நமக்கு தெரியாது. 2500 ருபீஸ்க்கு அதை வந்து சேல் பண்ணால் ப்ராஃபிட். அப்போ 2500 மைனஸ் எக்ஸுங்கிறதா வந்துட்டு அதோட பையிங் ப்ரைஸ். அதே மாதிரி லாஸ் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1850. எக்ஸுங்கிறது அதோட பையிங் ப்ரைஸ், 1850ங்கிறது நம்ம லாஸ்ட்டில் சேல் பண்ணுற ப்ரைஸ். ஆக்சுவலாக ப்ராஃபிட்டில் சேல் பண்ணுற ப்ரைஸ், 1850ங்கிறது லாஸ்ட்டில் சேல் பண்ணுற ப்ரைஸ். அப்போ அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 1850 இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் 1850 ஆகும், மைனஸ் எக்ஸ் அந்த சைடு போனால் ப்ளஸ் 2x ஆகும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4390/2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2195. அப்போ அந்த 2195 அப்படிங்கிறதா என்னது அப்படின்னா த காஸ்ட் ஆஃப் த ஆர்டிக்கிள். காஸ்ட் ப்ரைஸ் மீன்ஸ் அந்த காஸ்ட்டோட ஆர்டிக்கிளோட ப்ரைஸ் வந்து 2195, 2195. அதை வந்து 2540க்கு சேல் பண்ணால் ப்ராஃபிட், அதே இது 1850க்கு சேல் பண்ணால் அது வந்து லாஸ். அதுதான் இது கேட்டிருக்காங்க காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வரப்போ
செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட். காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாஸ். காஸ்ட் ப்ரைஸ் மீன்ஸ் பையிங் ப்ரைஸ். பையிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லாஸ். இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் a by b is a fraction where a equal to b minus 3 and a plus 10 by b minus a by b equal to 10 by 7, then a by b is. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a by b அப்படிங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன். அதில் ஏவோட வேல்யூ வந்து b minus 3 அண்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வச்சு நம்ம a by b என்னன்னு ஃபைன் பண்ணணும். இப்போ அந்த ஃப்ராக்ஷன் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து a ப்ளஸ் 10 by b மைனஸ் a by b ஈக்குவல் டு 10 by 7. அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ b ரெண்டு டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்கிறனால டினாமினேட்டர் அப்படியே b அப்படியே வச்சுட்டு மேலே a ப்ளஸ் 10 மைனஸ் a வரும். a கேன்சல் ஆகிடும். அப்போ 10 by b ஈக்குவல் டு 10 by 7. அப்போ 10 by b ஈக்குவல் டு 10 by 7. அப்போ b ஈக்குவல் டு b இந்த சைடு வந்தால் மேலே நியூமரேட்டர் வந்துடும், இந்த சைடு வந்தால் 7 by 10 ஆகிடும். அப்போ 7 இன்ட்டு 10 by 10 இதை வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா 7 வரும். அப்போ பியோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 அப்படின்னு கிடச்சிரும். நீங்கள் அந்த பியோட வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, a ஈக்குவல் டு b மைனஸ் 3ன்னு ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பியோட 7 எடுத்துகிட்டு போயிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் 7 மைனஸ் 3, அப்போ 7 மைனஸ் 3 4. அப்போ a ஈக்குவல் டு 4. நம்ம கொஸ்டின் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, a பை b. ஏவோட வேல்யூ நமக்கு இப்போ தெரியும், பியோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ a பை b அப்படின்னா a 4 b 7. அப்போ 4 by 7. அப்போ 4 by 7 தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஈச் சைட் ஆஃப் a square is decreased to 1/3 of itself, then area of the square will be decreased to. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த சைடு ஆஃப் த ஸ்கொயர், ஒரு ஸ்கொயர் அப்படின்னா ஒரு சைடு வந்து ஏ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு வச்சுப்போம், ஏ இருக்கும். 4 பக்கமே வந்து ஸ்கொயருக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஏ அதோட ஏரியா நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா a இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர்டுங்கிறது தான் ஏரியா. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஏங்கிறது இப்போ நம்ம ஏரியா ஒரு சைடு அப்படின்னா அது வந்து எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னா 1/3 டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிடணும். அப்போ நியூ சைடு என்ன, a by 3. ஏங்கிறது வந்து ஒன் சைடு, ஆல்ரெடி ஏரியாவோட சைடு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அது a b x நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். a by 3. அப்போ ஏங்கிற சைடு வந்துட்டு a by 3 வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆனால் அதோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ a by 3 டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ நியூ ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்கு இப்போ சைடு வந்துட்டு a by 3. இப்போ நியூ ஏரியா அப்படின்னா a ஸ்கொயர்ட். அப்போ ஏங்கிற நியூ சைடு என்னது a by 3. a by 3 இன்ட்டு a by 3. அப்போ a ஸ்கொயர்ட் பை 9. அப்போ a ஸ்கொயர்டுங்கிறது ஆல்ரெடி ஏரியா பை 9. அப்போ 9ஆல் 1/9. அப்போ 9th வந்துட்டு 1/9 வந்து அது வந்து டிக்ரீஸ் ஆகுது டோட்டல் ஏரியா. இப்போ நார்மலாக ஸ்கொயரோட ஏரியா வந்து a ஸ்கொயர்ட் டிவைடட் பை 9 அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதோட ஏரியா வந்து 1/9 வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் வந்து இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி. நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் 31 7/16 இன்ட்டு டெசிமலாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதை வந்து நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக வந்து சேஞ்ச் பண்ணோம். ஆன்சர் எல்லாமே டெசிமலில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், டெசிமல் வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெசிமல் நார்மலாகவே வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா டெசிமலில் வந்துடும். இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து நார்மல் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து எப்படி நார்மல் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த 31 16 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் கூட இந்த 7 நியூமினேட்டரில் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணணும். டிவைடட் பை டினாமினேட்டரில் ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும். 16 இருந்துச்சு அப்படின்னா 16 அப்படியே மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ அதுதான் பண்ணியிருக்கோம். இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை வந்து 31 இன்ட்டு 16 நியூமினேட்டரில் +7 டிவைடட் பை 16. இதை சால்வ் பண்ணால் 503/16
வரும். இதை நார்மலாக நம்ம நார்மல் டிவிஷன் தான். டிவிஷன் 503 வந்து 16 நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா 0 ரிமைண்டர் வர வரைக்கும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 31.4375 வரும். அப்போ ஆன்சர் சி. இதுக்கு வந்து டிவிஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். Next question, the perimeter of a square is equal to the perimeter of a rectangle of length 17 meter and breadth 11 meter. The area of the square. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா perimeter of the rectangle என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 17 மீட்டர் அண்டு 11 மீட்டர் breadth கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா perimeter of a ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து 17, 11 கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 × L + B லென்த் × லென்த் ப்ளஸ் பிரெத். இப்போ 2 × 17 + 11 2 × 28 = 56 மீட்டர். இப்போ அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயரும் பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெக்டாங்கிளும் ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஆன்சர் அப்படின்னா 56 மீட்டர். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4a தான் ஃபார்முலா. இப்போ 4a = 56. அப்போ a = 56/4 டிவைட் கட் பண்ணிங்க அப்படின்னா 14 வரும். a வந்துட்டு 14 வரும். ஆனால் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, த ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர். ஒரு சைடோட ஏ வந்து என்ன 14 வந்திருக்கு. அப்போ ஏரியாவுக்கு வந்து ஃபைன் பண்ணுற ஸ்கொயரோட ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், a ஸ்கொயர்ட், அதாவது a × a. அப்போ a வந்து 14 அப்படின்னா 14 × 14 அப்போ 196. அப்போ 196 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் 48th கொஸ்டின். இஃப் 4392 divided by 3.66 = 1200, then 439.2 divided by 36.6 = what? இது ஆல்ரெடி இதே மாதிரி கொஸ்டின் வந்துட்டு லாஸ்ட் எல்லா இயர் கொஸ்டின் பேப்பர்லேயும் கேட்டிருக்காங்க. 2025 கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோலேயும் சேம் இதே டைப்பில் ஒரு கொஸ்டின் இருக்கும். இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எல்லா வருஷமுமே ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு செட்டுக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க. சேம் அதே நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் டெசிமல் பாயிண்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். மற்றபடி நம்பர்ஸ் எல்லாமே வந்து சேமாக ஒரே மாதிரி தான் இருக்கும். 4392 இங்கேயும் 4392 தான் இருக்கும். அதே மாதிரி 366 இங்கேயும் 36 தான் இருக்கும். ஆன்சர் 1200. இப்போ இதிலேருந்து இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நம்ம லாஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம், லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு. ஒன்ஸ் அகைன் இதை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 4392 439.2 சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 10. 10ஆல் டிவைட் பண்ணால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பாயிண்ட் லெஃப்ட் சைட் மூவ் ஆகும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் ரைட் சைட் மூவ் ஆகும். இப்போ 3.66 வந்து 36.6 வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 10. தென் 4392 டிவைடட் பை 10. 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப தான் அது வந்து 439.2 ஆகும். அப்போ 4392 divided by 10 3.66 into 10 3.62 into 10. அப்போ அது சால்வ் பண்ணால் 4392 divided by 3.66 into the divided by 10 கீழே வந்துச்சு அப்படின்னா into 10. அப்போ 1/10 into 10. அப்போ இதோட ஆன்சர் வந்து நமக்கு ஆல்ரெடி 1200 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. 4392 divided by 3.66க்கு 1200 கொடுத்துருக்காங்க into 1/100. இப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கட் பண்ணிட்டா 12. அப்போ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் பிளாட் இஸ் 16 square meter and its breadth is 22 meter. The cost of fencing the plot at the rate of 7.5 rupees per meter. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாட்டை ஃபென்சிங் போடுறதுக்கு வந்துட்டு பர் மீட்டருக்கு 7.5 rupees எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அப்போ அந்த பிளாட்டோட ரெக்டாங்குலர் பிளாட்டோட ஏரியா கொடுத்துருக்காங்க 616 square meter. அதோட பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட லென்த் என்னன்னு ஃபைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாட்டு 616 square meter. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா ரெக்டாங்குலருக்கு L into B லென்த் into பிரெத். ஏரியா நமக்கு தெரியும் 616 = L into பிரெத் என்ன 22. அப்போ L என்ன 16
616 இந்த 22 இந்த சைட் போனால் டிவைடட் பை 22 அப்போ 28 மீட்டர். அப்போ பிரெத் வந்து 22 மீட்டர், லென்த் வந்து 28 மீட்டர். அது ரெண்டுமே ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபென்சிங் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபென்சிங் அப்படின்னா ரெக்டாங்கில் அதை சுற்றி தான் போடுவாங்க. இப்போ இது ஃபென்சிங் அப்படின்னா இதை சுற்றி தான் வந்துட்டு போடுவாங்க. அப்போ அதோட பெரிமீட்டர் என்னன்னு ஃபைன் பண்ணணும். இப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா? 2 × L + B. அப்போ 2 × Lலும் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம், Bயும் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். 28 + 22 அப்போ டோட்டல் 28 + 22 50. அப்போ 2 × 50 100. அப்போ டோட்டல் பெரிமீட்டர் என்ன? 100 மீட்டர். அப்போ காஸ்ட்டு என்ன? ஃபென்சிங்க்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு மீட்டருக்கு 7.5 ருபீஸ். அப்போ 100 மீட்டருக்கு 100 × 7.50 அப்போ 750 ருபீஸ். அப்போ இதில் ஆப்ஷனில் எது 750 ருபீஸ்? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 750 ருபீஸ் ஃபென்சிங் காஸ்ட். நெக்ஸ்ட் சம் த ப்ராடக்ட் ஆஃப். இந்த மாதிரி சம்மும் ஒவ்வொரு வருஷம் கேட்குறாங்க. லாஸ்ட் இயர் 25 கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும் இதே மாடல் சம்மு. ஆனால் நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். The product of greatest 3-digit number and least 3-digit number which can be formed using the digits 9, 6, 0. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா sum of greatest and smallest கேட்பாங்க. அடுத்து என்ன பார்த்துருக்கோம்? difference of greatest and smallest கேட்பாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் கேட்பாங்க. ப்ராடக்ட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த என்னென்ன டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க? கிவன் டிஜிட்ஸ் 9, 6, 0 3 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் ஃபைண்ட் பண்ணணும். அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பர் இதில் என்னது? 9. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன? 6. அடுத்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன? 0. அப்போ 9, 6, 0ன்னு எழுதிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு லீஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர். இப்போ இதை ஃபஸ்ட்டு லீஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னால் இது இருக்கிறதுலே ஸ்மால் நம்பர் என்னது? 0. 0வை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்து 6, அடுத்து 9. ஆனால் 0 ஃபஸ்ட் நம்ம லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் சொல்லியிருப்போம். 0 வந்தால் மட்டும் ஃபஸ்ட் நம்ம அதை மென்ஷன் பண்ணக்கூடாது. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ 096 நீங்கள் இதை எழுதுனா அது 3 டிஜிட் நம்பர் கிடையாது, 2 டிஜிட் நம்பர். 096 அப்படிங்கிறது 96 2 டிஜிட் நம்பர். அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ 0 வந்தால் மட்டும் ஃபஸ்ட்டு 0க்கு அடுத்த சின்ன நம்பர் என்னென்னு பார்க்கணும். இப்போ 0க்கு அடுத்த சின்ன நம்பர் என்ன? 6. அதை ஃபஸ்ட் எழுதிட்டு 0வை செகண்ட் எழுதிக்கணும். 6, 0, 9. இப்போ என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட்னா இப்போ இது ரெண்டையுமே என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 960 × 69 609 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 584640. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம். If we write all the numbers from 1 to 100, the number of times then digit 9 occurs is. ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள நம்பர்ஸில் 9ங்கிற டிஜிட் எத்தனை டைம் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக 1 to 100 வரைக்கும் நீங்கள் எழுதுனாங்க. எப்போ 9 வரும்? 9, 19, 29, 39, 49 எல்லாத்துலேயுமே ஒரு 9 வரும். 59, 69, 79, 88, 89, 99. அது இல்லாமல் என்ன வரும்? 90லேருந்து 90, 91, 92, 93 அதுலேயும் 9 வரும். அப்போ இந்த டோட்டல் 9 எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டிஜிட்ஸ் வரும்? 20 டைம்ஸ் வரும். அப்போ அதான் ஆன்சர். இப்போ ஆன்சர் 20. நெக்ஸ்ட்டு சம் சிம்பிளிஃபிகேஷனும் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா கொஸ்டின்லேயுமே ஒவ்வொரு சம் கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நார்மல் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி. அப்போ 5 3/8 into 8 1/8 minus 3 1/8 into 5 5/8. அப்போ இதை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாத்திரம் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 8s are 40 + 3 43/8 into 8 8s are 64 + 1 65/8 minus 3 8s are 24 + 1 25/8 into 5 8s are 40 + 5 45/8. ஆக்சுவலாக மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எல்லாத்தையும் இப்போ நார்மல் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 43 × 65 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2795. 8 8s are 64 மைனஸ் 25 × 45 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1125 டிவைடட் பை 8 8s are 64. இப்போ டினாமினேட்டர் எப்படி இருக்குது? டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ 64 அப்படியே எழுதிட்டு மேலே பண்ணலாம். 2795யும் 1125யும் சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணால் 1670 வரும். இப்போ இதை கட் பண்ணால் என்ன வரும்? 26. அப்போ ஆன்சர் பி
26 வரும். சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே கண்டிப்பாக வரும். அடுத்து 53. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பார்த்தோன்னே வந்து ரொம்ப கஷ்டமான டிஃபிகல்ட் நினச்சிடாதீங்க, ரொம்ப ஈஸியான சம். ஆக்சுவலாக ஒரு சர்க்கிள் அப்படின்னா 360 டிகிரி இருக்கும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சர்க்கிளை டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஓபி அப்படின்னா எக்ஸு, பிஓசி அப்படின்னா 2x, அடுத்து சிஓடினா 4x, அடுத்து டிஓஇ அப்படின்னா 6x, அடுத்து இஓஏ அப்படின்னா 100 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெஸ்பெக்டிவ்லி 4மே கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றோட ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ்னா என்ன, 2xனா என்ன, 4xனா என்ன, 6xனா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நார்மலாக ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு சர்க்கிள் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ். இப்போ இது எல்லா ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் அது ஒரு சர்க்கிள். அது டோட்டல் எவ்வளவு 360 டிகிரி. அது ஒவ்வொரு ஆங்கிள் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2x, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4x ப்ளஸ் 6x ப்ளஸ் 100 ஈக்குவல் டு 360. அப்போ இது எல்லாத்தையும் எக்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ண வரும் 13x ஈக்குவல் டு அந்த ப்ளஸ் 100 அந்த சைடு கொண்டு போயிடணும், -100 ஆகிடும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் எப்பயுமே ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும், மல்டிப்ளிகேஷன் டிவைட் ஆகும், டிவைட் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, ப்ளஸ் 100 இருக்கும், அந்த சைடு போனால் -100 ஆகிடும். அப்போ 13x ஈக்குவல் டு 360 மைனஸ் 100, அப்போ 260. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளையில் இருக்கிற 13 அந்த சைடு போனால் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மல்டிப்ளை அந்த சைடு போனால் டிவைட் ஆகும். அப்போ 260 டிவைட் பை 13 டிவைட் பண்ணால் 20. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20. அப்போ அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஏஓபி அப்படின்னா என்ன, எக்ஸுங்கிறது 20. அடுத்து பிஓசிங்கிறது என்னது 2x, அப்போ 2 × 20 40. அப்போ சிஓடி அப்படிங்கிறது என்னது 4x, அப்போ 4 × 20 80. அப்போ டிஓஇ அப்படிங்கிறது 6x, 6 × 20 120. அப்போ ஆன்சர் 20 40 80 120 எதில் இருக்குது, ஆப்ஷன் ஏ. அடுத்து 54. 30009 is same as. இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 30 10,000s 9 10s, 30,000s and 900s, 13 10,000 and 9 ones, 3 10,000 and 9 tens. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக இது நம்ம என்ன டிஜிட் என்ன சொல்லுவோம், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000 அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த மாதிரி இந்த நம்பரை எழுதிட்டு ஒன்ஸ் 9 ஒன்ஸ், அடுத்து 0 டென்ஸ், அடுத்து 0 ஹண்ட்ரட்ஸ், அடுத்து 0 தௌசண்ட்ஸ், அடுத்து 3 10,000. அப்போ ஆன்சர் என்ன வரும், இது என்னென்ன இருக்குது, 3 10,000 9 ஒன்ஸ் இருக்கும். அப்போ 3 10,000 9 ஒன்ஸ் எதில் இருக்குது, ஆப்ஷன் சி. அப்போ அதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம்மு, ஆனால் உங்களுக்கு ஆன்சர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுத்துருக்காங்க. 3 10,000 and 9 ஒன்ஸ் வரும். அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The sum of digits of a number is subtracted from the number. The resulting number is always divisible by. ஆக்சுவலாக இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இந்த சம்மு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது ஒரு நம்பர், அவங்க என்ன நம்பர்னே கொடுக்கல, எக்ஸ் ஒய்ங்கிறது ஒரு நம்பர். அதை வந்து இதுக்கு ப்ரீவியஸ் சம் பார்த்தோம்ல, ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரியே ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ், அதே மாதிரி எக்ஸ் ஒய்னு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த ஒய் வந்துட்டு 1 × ஒய், இது வந்து 10, எக்ஸுங்கிறது வந்து 10 × எக்ஸ். அப்போ 10x + ஒய் அப்படிங்கிறது ஒரு நம்பர். இப்போ இதோட வேல்யூ 10x + ஒய் அப்படிங்கிறது இதோட வேல்யூ, த சம் ஆஃப் த டிஜிட். அப்போ இது சம் ஆஃப் த டிஜிட் 2 டிஜிட்ஸ் என்ன, சம் ஆஃப் 2 டிஜிட்ஸ் எக்ஸு ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறத சம் ஆஃப் 2 டிஜிட்ஸ். இப்போ எக்ஸ் ஒய் வந்து சம் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். ஆல்ரெடி அதோட வேல்யூ என்ன, 10x + ஒய் அதோட வேல்யூ. இப்போ இந்த கொஸ்டின் பேஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் எ நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த நம்பர். சப்ராக்டட் ஃப்ரம் த நம்பர்னால் சம் ஆஃப் டிஜிட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 10x + ஒய்யிலேருந்து மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 10x + ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். மைனஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப -x -y. அப்போ ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும், 10x - x. அப்போ 10x - x 9x, அப்போ 9. அப்போ ஒரு நம்பர் அந்த டிஜிட்டை
எப்போவுமே வந்துட்டு அந்த நம்பர் வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகும். அதான் வந்து ஆன்சர். இது 73. இது வந்து சும்மா எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலாக என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ 70 XYக்கு பொதுவாக 73ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து தனித்தனி டிஜிட்ஸாக ஆட் பண்ணுறாங்க. நம்ம இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கொடுத்துருக்கோம்ல, அது மாதிரி 7 + 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ண என்ன வரும்? 10. இந்த 10 எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா 73ல் மைனஸ் பண்ணணும். அப்போ 73 - 10 என்ன வரும்? 63. அந்த 63 வந்து ஆல்வேஸ் எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும்? 9ஆல் டிவிசிபிள் ஆகும். அதான் கொஸ்டின். இதை தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் இந்த எக்ஸாம்பிள் போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். ஆன்சர் இதுக்கு D 9. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த சம் ஆஃப் 2 angles இஸ் an obtuse angle, then which of the following is not possible? ஆக்சுவலாக அப்டஸ் ஆங்கிள் 4 ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும், 2025 கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும். அதை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோவை, 2025 கொஸ்டின் பேப்பரை. அதில் வந்துட்டு அக்யூட் ஆங்கிள்னா என்ன, ரைட் ஆங்கிள்னா என்ன, அப்டஸ் ஆங்கிள்னா என்ன, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதில் வந்து இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்டஸ் ஆங்கிள் வந்துட்டு எந்த 2 இதில் வந்து எதை வச்சு அப்டஸ் ஆங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது, நாட் பாசிபிள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ. இதை வந்து ஒன் ரைட் ஆங்கிள், ஒன் அக்யூட் ஆங்கிள். இப்போ ரைட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் அப்படின்னா என்ன? 90 டிகிரி. அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா 90 டிகிரி வரை கம்மியாக இருக்குது. அது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு ஆங்கிள் வரும். இப்போ அக்யூட் ஆங்கிள்ங்கிறது, அப்டஸ் ஆங்கிள்ங்கிறது 91 to 179. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஏதாவது ஒரு நம்பர் இதுக்குள்ளே தான் வரும், 91 to 179 தான் வரும். அப்போ அப்டஸ் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, ஒன் அப்டஸ் ஆங்கிள், ஒன் அக்யூட் ஆங்கிள். ஒன் அப்டஸ் ஆங்கிள்ங்கிறது இப்போ 91 எடுத்துப்போம். 91 ப்ளஸ் ஒரு 10 அக்யூட் ஆங்கிள்து ஒரு 10. பிலோ 90ல் விட எந்த ஆங்கிளாக இருந்தாலும் அக்யூட் ஆங்கிள் தான். பிலோ 90 கீழே இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள். இப்போ 91 வந்துட்டு ஒரு அப்டஸ் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள் ஒரு 10 எடுத்துட்டோம் அப்படின்னா 101. அப்போ 101ங்கிறது ஒரு அப்டஸ் ஆங்கிள். அப்போ இதை வச்சும் வந்துட்டு அப்டஸ் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து ஆப்ஷன் சி, 2 அக்யூட் ஆங்கிள்ஸ். அக்யூட் ஆங்கிள்ஸ்னால் 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கிறது. அது ரெண்டில் நீங்கள் எந்த நம்பர் எடுத்துட்டாலும் சரி, ஒரு 50 எடுத்துட்டிங்கன்னா 50 + 50 100. அப்போ 100ங்கிறது அப்டஸ் ஆங்கிள். இப்போ அதை வச்சு ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி என்னது? 2 ரைட் ஆங்கிள்ஸ். ரைட் ஆங்கிள்னால் எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கும். அப்போ 2 ரைட் ஆங்கிள்ஸ் நம்ம ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? 90 + 90 எக்ஸாக்டாக 90 தான் வரும். இதெல்லாம் வந்துட்டு அக்யூட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த அக்யூட் ஆங்கிளில் நீங்கள் என்ன பிலோ 90 டிகிரியில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ 80 எடுத்துக்கலாம், 50 எடுத்துக்கலாம், 20 எடுத்துக்கலாம், 30 எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா 2 ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள்னால் எக்ஸாக்டாக 90 டிகிரி மட்டும்தான் இருக்கணும். அப்போ 90 டிகிரி மட்டும். 2 ரைட் ஆங்கிள்னால் 90 டிகிரி + 90 டிகிரி 180 டிகிரி வந்துடும். அப்போ இது அப்டஸ் ஆங்கிள் கிடையாது. 180 டிகிரி அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அப்போ அப்டஸ் ஆங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ இந்த ஆப்ஷன் ஏ, பி, சி மூணு கொடுத்துருக்குற அவங்க வேர்ட்ஸ்லேயுமே நம்ம என்ன பண்ணலாம், அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷன்ஸில் நம்ம அப்டஸ் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கிற 2 ரைட் ஆங்கிள்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, அப்டஸ் ஆங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது, நாட் பாசிபிள். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Sumit weighs 107 kg and Sanjay weight 82 kg. The difference of their weight, if weight of each is rounded off to the nearest tens. ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சுமிட்டோட வெயிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, சஞ்சய்னு ஒருத்தருக்காங்க, அவங்களோட வெயிட் கொடுத்துருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டிஃப்ரென்ஸ்னால் என்ன? சப்ராக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நியரஸ்ட் டென்ஸ் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி நியரஸ்ட் டென்ஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ 107 அப்படிங்கிறது வந்துட்டு சுமிட்டோட வெயிட்டு. அதை நியரஸ்ட் 10ஓட ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா 110, அதான் நியரஸ்ட் 10. அதே மாதிரி சஞ்சய் வெயிட் 82 kg, அது நியரஸ்ட் 10 என்ன? 80. இப்போ நியரஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பக்கத்தில் எது இருக்குது? 80. இப்போ டென்ஸுங்கிறது என்னது? 80, 90, 100, 110, 120, அதான் வந்து நியரஸ்ட் டென்ஸ். இப்போ இது வந்துட்டு இப்போ நியரஸ்ட் டென்ஸ் வந்துட்டு இப்போ 2 பேர்த்தோட வெயிட்டையும் நியரஸ்ட் டென்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், 110, 80ன்னு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க டிஃப்ரென்ஸ்னால் என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சப்ராக்ஷன். அப்போ 110லேருந்து 80 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 30 kg. இப்போ 30 kg தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. Next question. The given bar chart shows the number of matches played by the cricket teams of different countries in a year.
ஹவு மெனி மோர் மேட்சஸ் வேர் பிளேடு பை ஆஸ்திரேலியா தென் பாகிஸ்தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு டீமும் எவ்வளோ மேட்சஸ் வந்து விளாண்டுருக்கு பிளேடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து எவ்வளோ மேட்சஸ் விளாண்டுருக்கு, பாகிஸ்தான் எவ்வளோ மேட்ச் விளாண்டுருக்கு, இங்கிலாந்து எவ்வளோ மேட்ச் விளாண்டுருக்கு, ஆஸ்திரேலியா எவ்வளோ மேட்ச் விளாண்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்காங்க கிராஃபு. அதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து பாகிஸ்தானோட எத்தனை மேட்சஸ் அதிகமாக விளாண்டுருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆஸ்திரேலியாவோட எத்தனை மேட்ச் எடுத்திருக்கு அந்த லைனை பாருங்கள், 32 மேட்சஸ் விளாண்டுருக்கு. அப்போ ஆஸ்திரேலியா 32 மேட்சஸ். பாகிஸ்தான் எத்தனை மேட்ச் விளாண்டுருக்கு, பாகிஸ்தான் வந்து 24 மேட்சஸ், 24. அப்போ சப்ராக்ட் பண்ண டிஃப்ரென்ஸ்னால் சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 8. அப்போ 8 மேட்சஸ் வந்து பாகிஸ்தானோட ஆஸ்திரேலியா அதிகமாக விளையாண்டுருக்காங்க. அப்போ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதிலே பாருங்கள் காஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ்னால் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், பையிங் ப்ரைஸ். The cost price of a book is 100. A shopkeeper sells 3 such books for 275. What is his profit or loss? நம்ம ஆல்ரெடி இது நிறைய டைம் சொல்லியிருக்கோம். பையிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், எது அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட், எது அதிகமாக இருந்தால் லாஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு புக்கோட காஸ்ட் ப்ரைஸ் 100 rupees, அதாவது பையிங் ப்ரைஸ். அப்போ த்ரீ புக்ஸோட ப்ரைஸ் என்ன, 3 × 100, 300 rupees. ஆனால் அவர் எவ்வளோ செல் பண்ணியிருக்காரு, 275க்கு செல் பண்ணியிருக்காரு. அப்போ பையிங் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் லோவாக இருக்குது. அப்போ பையிங் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் லோவாக இருந்தால் என்னது, லாஸ். அப்போ என்ன பண்ணணும், எவ்வளோ லாஸ், இப்போ பையிங் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், 300 மைனஸ் 275, அப்போ 25 rupees. அப்போ 25 rupees அவருக்கு என்ன லாஸ். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 60 கொஸ்டின், a machine can print 12 pages in a minute. How long will machine take 5760 pages? ஆக்சுவலாக ஒரு மெஷின் வந்து ஒரு மினிட்டில் 12 pages பிரிண்ட் பண்ணுது. ஒரு பிரிண்டர் எடுத்துப்போம், அந்த பிரிண்டர் என்ன பண்ணுது, 1 minute 12 pages வந்து பிரிண்ட் பண்ணுது. இப்போ 5760 pages பிரிண்ட் பண்ணால் எவ்வளோ லாங் டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 5000 டோட்டல் பேஜஸ் டைம் ஈக்குவல் டு டோட்டல் பேஜஸ் எவ்வளோ பண்ணணும், 1 minute எவ்வளோ பண்ணுது. அப்போ 5000 அதை டிவைட் பண்ணிடணும். 5760 டிவைடட் பை 1 minute 12. அப்போ 12ஆல் இதை டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணால் 480 minutes. இப்போ 480 minutes தான் ஆன்சர். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. 480 minutesங்கிறது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மினிட்ஸை ஹவராக மாற்றணும். நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி 1 hourனா 60 minutes. அப்போ 480 minutesஸை 60ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும், 480 டிவைட் பை 60 டிவைட் பண்ணால் 8 hours. அப்போ 8 hours தேவைப்படும். அப்போ ஆன்சர் பி.